வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம். ஆனால் சில காரியங்களை கண்டிப்பாக பெண்கள் செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டாலே செல்வம் செழிக்கும், கடன் பிரச்சனைகள் விலகும். காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் நபர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கிறது. இவர்கள் சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செய்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். பெண்கள் செய்யும் சில தவறுகள் கடன் பிரச்சனையை அதிகரிக்கும், குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் கடன் பிரச்சனை தீரவும் செல்வ வளம் அதிகரிக்கவும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று இந்த வீடியோவில் காணலாம். எல்லா கிழமைகளிலும் எல்லாவற்றையும் நாம் செய்துவிடக்கூடாது. குறிப்பிட்ட கிழமைகளில், குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன. இவற்றை செய்வதால் வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. உதாரணத்திற்கு, வெள்ளிக்கிழமைகளில் ஒட்டடை அடிப்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும். அதிலும் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் ஒட்டடை அடிப்பது கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று அடுப்புகளை துடைக்கக்கூடாது. வியாழக்கிழமை இரவை துடைத்து வைத்து விடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை என்றால் அனைத்து பெண்களும் வாசலில் கோலம் போடுவர். அவ்வாறு போடும் கோலம் புள்ளி வைத்து போடக்கூடாது. ரங்கோலி கோலம் போட்டாலே போதுமானது. வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கழட்டுவதோ அல்லது கழட்டி சுத்தம் செய்வதோ கூடாது. தங்க ஆபரணங்களை பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது. பணத்தையோ தயிர், உப்பு, ஊறுகாய், இட்லி தோசைக்கு அரைத்து வைத்த மாவை பிறருக்கு தானமாகவும் கடனாகவும் கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று பூஜை பொருட்களை விளக்கவும் அல்லது தொடைக்கவும் கூடாது. பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மட்டுமே. வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையை சுத்தம் செய்வது மிகவும் நல்லது. அதேபோல் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் அழுக்கு துணிகளை சேர்த்து வைத்திருப்பது கூடவே கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று துவைப்பதை தவிர்க்க வேண்டும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது. இதனால் வீட்டில் கடன் சுமை அதிகரிக்கும் என்பது ஐதீகம். பாத்ரூம் கழிவறையையும் இந்த நாளில் சுத்தம் செய்யக்கூடாது. அதேபோல் சமையல் அறையில் அலமாரிகளில் போடப்பட்டிருக்கும் பேப்பர்களை புதிதாக மாற்றக்கூடாது. மல்லிகை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதனை துடைத்து எடுத்து வைக்கக்கூடாது. அதையெல்லாம் மறுநாள் தாராளமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்று எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்வது கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அதேபோல் முடி வெட்டுவதும் முகசவரம் செய்வதும் கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். முடி, நகம் இரண்டையும் வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். இந்த இரண்டுமே நம் உடலில் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. இதனால் வெள்ளிக்கிழமை நம் உடலில் உள்ள ஒரு அங்கத்தை நாம் இழக்கக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் தவிர்ப்பதன் மூலம் இருக்கின்ற கடன் பிரச்சனையையும் சுலபமாக குறைக்க முடியும். வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்தின் தெய்வமாக லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் லட்சுமி தேவிக்கு விரதம் இருந்து சிறப்பு பூஜை செய்வதால் மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறாள். அன்னை லட்சுமி தேவியை மகிழ்விக்க வெள்ளிக்கிழமை செய்யப்படும் சில பரிகாரங்கள் மற்றும் பூஜைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அன்னை லட்சுமியின் அருள் இருந்தால் வாழ்வில் அளவற்ற மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும். வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரையில் உப்பு, அரிசி, தானியங்கள் போன்றவற்றை வாங்கி நிரப்பி வைக்கலாம். இதனால் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்பார்கள். மேலும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், கடன் சுமை குறையும். உங்கள் வீட்டில் அன்னை மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்ய வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை அன்று 5 சிவப்பு மலர்களை கையில் எடுத்து அன்னை லட்சுமியை தியானித்து அந்த மலர்களை பெட்டகத்திலோ அல்லது பணப்பெட்டியிலோ வைக்க பணவரவு அதிகரிக்கும். பசும்பால், வலம்புரி சங்கு, துளசி, தேன், செந்தாமரை, வெந்தாமரை ஆகியவை செல்வத்தை அதிகரிக்க செய்பவை. இவை நம்முடைய வீட்டில் இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் உரிய மிக உன்னதமான நாள். வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.